பர்சன்டேஜ்ல அடுத்த மாடல் சம் போகலாம். இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா வித்தவுட் ஃபார்முலா இல்லாம பார்த்தோன்னு குயிக்கா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள 15% லாபத்துக்கும் அதே பொருள 15% நஷ்டத்துக்கும் விக்கும்போது இடையேயான அந்த விக்கிற விலைக்கு இடையேயான வித்தியாசம் பாத்தீங்கன்னா 450 ரூபாய் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப பொருளோட அடக்க விலை அது காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. பொருள் இருக்கு. அந்த பொருளோட விலை என்னன்னு தெரியாது. சோ அந்த பொருளை 15% நஷ்டத்துக்கு விற்கும் போதும் அதே பொருளை 15% லாபத்துக்கு விற்கும் போது இடையேயான வித்தியாசம் இப்ப இதுக்கு ஒரு ரேட் வித்திருப்பாரு அதே மாதிரி இங்க ஒரு ரேட் வித்திருப்பாரு இடையேயான வித்தியாசம் 450 ரூபாய் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப அந்த பொருளுடைய அடக்க விலை அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இந்த ரெண்டு பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுங்க. 15 + 15 30. சோ 30% இந்த 450 நமக்கு தேவை எப்பவுமே ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 100%. சோ 30%க்கு 450னா 100%க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா 100% இன்டு 450 வகுத்தல் இந்த 30%. சோ ஒரு 0% அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். சோ இங்க 45 3ல கேன்சல் பண்ணா 15 இங்க ஒரு 0 இருக்குது 15 ஒரு 0 இங்க ஒரு 0 இருக்குது. அப்ப அந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 1500 ரூபாய். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை 20% நஷ்டத்துக்கும் அதே மாதிரி அதே பொருளை 20% லாபத்துக்கும் விற்கும் போது இடையான வித்தியாசம் 800 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பொருளுடைய அடக்க விலை என்ன கேக்குறாங்க காஸ்ட் பிரைஸ் கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.